நான் தெரிஞ்சோ தெரியாம கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்குள்ளே கேள்வி கேட்டு அந்த கேள்வியை உணர்வை கொண்டு பதிலை கொடுப்பார். அது எவ்வாறு இயக்குகின்றது? நீயா அல்லது நானா? ஆக நீ பேசுவது நீயா, நான் பேசுவது நானா? ஆக நான் என்பதற்கு ஏதோ ஆகின்றது. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு உயிருடன் இயக்கத்தை கொண்டு வரப்படும் போதுதான் நான். இப்ப அந்த மைக்கிலே பேசிய உணர்வின் தன்மை கொண்டு அந்த கரண்ட்ல இயக்கப்படும் போது அந்த சொல்லின் தன்மையாக இயக்கும். உயிரின் ஓட்ட நிலைகளும் இதேதான். இந்த உணர்வு எதுவோ அதை தான் இயக்கும் என்ற நிலைகளையும் மெய்ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை அது எவ்வாறு என்ற நிலைகளே பூமிக்குள் மண்ணாவதற்கும் கல்லாவதற்கும் வைரமாவதற்கும் மூலம் பல கோடி நிலைகளை இது விளங்கியதுதான். அது உணர்வின் தன்மை விளைந்து அதிலே தாவர எண்ணங்களாக விளைந்து உனக்குள் எண்ணமாக வருவது என்றால் கோடிதான். ஆக கோடி என்று இல்லாதபடி வேற எதுவும் இல்லை. நீ எந்த கோழியை சாப்பிடுற, எந்த குட்டியை சாப்பிடுறன்னு கேட்பாங்க. இதுல விளக்குங்கிறேன். நான் சொல்வதற்கு சொன்னாலும் தெலுங்கு பாஷையில கோழி கோடி, ஆனா நாம் தமிழ் எடுக்கும் போது கோடி கோடி என்ன. இதே மாதிரி இந்த கோடிக்கும் கோழிக்கும் வித்தியாசம். சொல்லுடைய தொடர்கள் எதுவாக இருப்பினும் இது பாஷையின் முறை கொண்டு அது வேறையாக மாறினாலும் நான் கோடிங்கிறேன், நீ கோடிங்கிறேன் அப்படிங்கிற இந்த உணர்வுகளைத்தான் தெளிவாக எடுத்துரைத்தார். ஆகவே இதை போல விண்ணின் ஆற்றலை எண்ணீவே இந்த உணர்வுடன் ஆக உடல் இங்கே இருக்கும். உதைத்த உணர்வுகள் அவருடன் ஒன்றும் ஒன்றிய உணர்வுகள் அங்கே விண்வெளிகள் பரப்பச் செய்வர். அந்த பரவிய உணர்வுகள் அங்கே அடையும். அடைந்த உணர்வு இங்கே அடித்த உணர்வு இங்கே இழுக்கும். இழுத்த உணர்வு கொண்டுதான் என்னை அறிவித்தார். நீ யார், எப்படி வந்த, எந்தெந்த வழியெல்லாம் வந்த அப்படிங்கிறது கனாப்பானது போல அணுவாக தோன்றி உணர்வின் தன்மை உயிர் அணுவாக எப்படி நீ உன் உயிரே உண்டானது என்ற நிலைகளும் விண்ணிலே உயிர் உண்டாவதற்கும் இதிலும் பல கோடி 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 என்ற நிலைகளும் ஆக பார்த்தால் உயிரின் துடிப்பு ஒன்றாக இருக்கும். ஆனால் எத்தனை கோடி உணர்வுகள் கலந்து உயிரின் துடிப்பிற்குள் இணைந்து அதை இயக்கமாக உருவாகுகின்றது என்ற நிலைகளும் ஒரு அணுவின் தன்மை மற்ற கோள்கள் நிலைகள் வரப்படும் போது இந்த உணர்வின் தன்மை கோடி 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 கோடி. ஆக அந்த காரத்தின் உணர்வின் தன்மை எவ்வாறானது, கசப்பின் தன்மை எத்தனை கோடி சேர்ந்து இதை கசப்பானது. ஆக இதை போல சுவையின் உணர்வும் மனத்தின் நிலைகள் எது இணைந்ததோ அது மனமாக எப்படி மாற்றுகின்றது. இவையெல்லாம் சேர்த்துதான் கோடி 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 என்று